திஸ் இஸ் டே 4 ஆஃப் பிகமிங் த பெட்டர் வெர்ஷன் ஆஃப் மை செல்ஃப். இன்றைக்கி நான் உருவாக்க போகிற புது ஹேபிட் என்னென்னா, தினமும் குறைஞ்சது ஒரு ஃப்ரூட்டாச்சு சாப்பிட்றது. நம்ம ஹெல்த்துக்கு பெரிய சேஞ்ச் எல்லாம் ஒரே நாளில் வராது. ஆனால் இப்படி சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான் நாளைக்கு பெரிய டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணும். அதனால் இன்றைக்கு இருந்து தினமும் ஒரு ஃப்ரூட்டாச்சு என்னோடய ரொட்டீனில் சேர்க்க போகிறேன். டுடே லேர்னிங் தட் 80-20 பிரின்சிபல். இன்றைக்கி நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் 80-20 பிரின்சிபல், இல்லாட்டி இதை பாரெட்டோ பிரின்சிபல்னு கூட சொல்லலாம். இந்த பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, நம்ம 20% ஆஃப் த ஆக்ஷன்ஸ் தான் நமக்கு 80% ஆஃப் த ரிசல்ட்டை க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஹெல்த்தை எடுத்துக்கிட்டால் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக அதிக இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய சில ஹேபிட்டை கன்சிஸ்டன்சியாக இருந்தாலே போதும். உதாரணத்துக்கு நிறைய தண்ணி குடிக்கிறது, சரியான நேரத்தில் தூங்குறது, ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிட்றது, தினமும் கொஞ்சம் நேரமாச்சு பாடியை மூவ் பண்ணுறது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டான்ஸ் ஆச்சு ஆடுறது. இந்த ஃபியூ ஹேபிட்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம ஓவரால் ஹெல்த்தில் பெரிய மாற்றம் வரும். அதனால் எல்லாத்தையும் ஒரே நாளில் சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணாமல் முக்கியமான 80% ஆஃப் ரிசல்ட்டுக்கு 20% ஆஃப் த ஆக்ஷன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம்ல. கொஷின் ஆஃப் த டே. இப்போது உங்களுக்கு ஒரு கொஷின். 80-20 பிரின்சிபலை நீங்கள் உங்கள் லைஃப்பில் எந்த ஏரியாவில் அப்ளை பண்ண போகிறீங்க? ஹெல்த்தா, ஸ்டடீஸா, கெரியரா, இல்லை வேறு ஏதாச்சும் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நான் எல்லாத்தையும் படிப்பேன். டெய்லி ஒன் நியூ வேர்ட். நேற்று ஸ்பானிஷில் ஹோலானா என்னன்னு கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி ஆடியோஸ். ஆடியோஸ் அப்படின்னா குட் பாய், அப்படி இல்லைனா see you later அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கு ஆடியோஸ், நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஹேபிட், இன்னொரு புதிய லெசன், இன்னொரு புதிய வேர்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, adios. I'm your best friend Lavanya.